16வது ഗദ്യഭാഗം. മന്ദരഃ ഉത്സംഗ ഏകാദശശതയോജന ഉത്തുംഗ ദേവചൂത ശിരസഃ ഗിരിശിഖര സ്ഥൂലാനി ഫലാനി അമൃതകൽപാനി പതന്തി. മന്ദരോത്സംഗ മന്ദരഃ ഉത്സംഗ മന്ദരോത്സംഗ ഏകാദശശതയോജനോത്തുംഗ ദേവചൂതശിരസോ ഗിരിശിഖരസ്ഥൂലാനി ഫലാന്യമൃതകൽപാനി പതന്തി. மந்தர பர்வதத்தோடு மேல இருக்கிற தேன்மாவிலேந்து அமிர்தத்துக்கு ஈக்குவலான ரசத்தோடு கூடிட்டு பர்வதத்தோடு சிகரம் மாதிரி பெருசா இருக்கிற மாம்பழங்கள் கீழே தொப்பக்கடின்னு விழருது. மந்தரஹா மந்தர பர்வதத்தோடு உள்சங்கா ടോപ്പില്, മന്ദര പർവ്വതത്തോട് സമതല பிரதேசத்துல அதாக்கும் இங்க டாப்பு ஆன இடம் அப்படின்னு சொன்னது. ரொம்ப மேலே இருக்கிற பெரிய விஸ்தீர்ணமா இருக்கிற மைதானம் மாதிரி இருக்கிற இடத்துல தேவசூதா தேவலோகத்துல இருக்கிற தேன்மாவு, അതിനോട് ശിരസഹ അതിനോട് മേലേന്ത് മരത്തോട് മേലേന്ത് ഗിരിശിഖ പർവ്വത കൊടുമുടി മാതിരി, ഗിരിശിഖ പർവ്വതങ്ങളോട് കൊടിമുടി மாதிரி, ஸ்தூலானி பெரிய சைஸ்ல, பலானி பழங்கள் அதானது மாம்பழங்கள், மாமரத்திலிருந்து மாம்பழமாக்குமே விழும், அமிர்தகல்பானி அமிர்த துல்லியமான மாம்பழங்கள், பதந்தி தொப்பக்கட்டின்னு கீழே விழுறது. பதினேழாவது கத்தியபாகம். தேஷாம் விசீரியமானானாம் அதிமதுர சுரபி சுகந்தி பகுல அருணரச உதேன அருணரசோதேன அருணோதாநாம நதி மந்தரகிரி சிகராத் நிபதந்தி பூர்வ இளாவிருதம் உபப்ளாவயதி. தேஷாம் விசீரியமானானாம் அதிமதுர சுரபி சுகந்தி பகுல அருணரசோதேன அருணோதாநாம நதி. தேஷாம் விசீரியமானானாம் அதிமதுர சுரபி சுகந்தி பகுலாருணரசோதேனாருணோதாநாம நதி மந்தரகிரி சிகராத் நிபதந்தி பூர்வேணேளாவிருதமுபப்ளாவயதி. மாம்பழங்கள் கீழே தொப்பக்கட்டின்னு விழறதே, அந்த மாம்பழங்களோடு ஜூஸ் அப்படி ஒழுகி அருணோதயா அப்படிங்கிற நாமத்துல ஒரு நதி உத்பவிக்கிறது. அருணோதயா அப்படிங்கிற நதி மந்தர பர்வதத்தை சுற்றிண்டு இளாவிரதத்தோடு கிழக்கு பக்கமா ஒழுகின்னு இருக்கு. தேஷாம் மாம்பழங்கள் விசீரியமானானாம் அங்கேயும் இங்கேயும் விழுந்து சின்னி செதறி கிடக்கு அந்த மலை மேல. அதிமதுரா ரொம்ப ஸ்வீட்ஃபுல்லான மாம்பழங்களாக்கும் அது.
அதுலேருந்து இருக்கிற ஜூஸ், சுரபி, காமதேனு பால் சுரத்துற மாதிரி இருக்கிற சுகந்தி, ரொம்ப ரொம்ப ஸ்மெல்ஃபுல், ரொம்ப சுகந்தம் இருக்கிற, ரொம்ப ரொம்ப ஸ்வீட் இருக்கிற பகுலா, ரொம்ப ஜாஸ்தியான, அருணா சிகப்பு கலர்ல இருக்கிற, ரச உதேனா ரொம்ப டேஸ்டா இருக்கிற ஜூஸ் அதுலேருந்து ஒழுகிறது. அதனால அருணோதா நாம நதி, அருணோதா நதி அப்படின்னு பேர் இருக்கிற நதி அங்க உத்பவிக்கிறது. அந்த நதிக்கு நல்ல ரெட் கலராக்கும். மந்தரகிரி, மந்தர பர்வதத்தோடு, சிகரான் மேலேந்து, நிபதந்தி கீழே ஒழுகி அந்த நதி வரது. பூர்வ இளாவிரதம், இளாவிரதத்தோடு கிழக்கு பக்கமாயிட்டு, பூர்வம் ஜனன கிழக்கு, பூர்வ இளாவிரதம், இளாவிரதத்தோடு கிழக்காயிட்டு, உபப்ளாவயதி நதியாயிட்டு அது இப்படி ஒழுகிறது. இளாவிரதத்தோடு கிழக்கு பாகத்தாயிட்டு அது இப்படி ஒழுகின்றிருக்கு. அருணோதா நதி ஒழுகிறது. 18வது ஸ்லோகம். யத் உபஜோஷணாத் பவான்யா அனுச்சரீணாம் புண்ணிய ஜனவதூனாம் அவயவஸ்பர்ஷ சுகந்த வாதோ தசயோஜனம் சமந்தாத் அனுவாசயதி. யத் உபஜோஷணாத் பவான்யா அனுச்சரீணாம் புண்ணியஜனவதூனாம் அவயவஸ்பர்ஷ சுகந்தவாதோ தசயோஜனம் சமந்தாதனுவாசயதி. யதுபஜோஷணாத் பவான்யா அனுச்சரீணாம் புண்ணியஜனவதூனாம் அவயவஸ்பர்ஷ சுகந்தவாதோ தசயோஜனம் சமந்தாதனுவாசயதி. அருணோதயா அப்படிங்கிற நதி, அந்த நதியில டெய்லி ஸ்நானம் செய்யற ஸ்ரீபார்வதியோடு தோழிகளோடு சரீரங்களில அந்த நதி ஸ்பர்ஷிச்சதால ரொம்ப ரொம்ப சுகந்தம் ரொம்ப வழிஞ்சதாயிட்டு இருக்கிற காற்று 10 யோஜன தூரத்துல வரைக்கும் வியாபிக்கிறது. ஸ்ரீ பார்வதி தேவியோடு தோழிகளோடு சரீரம் ரொம்ப ரொம்ப சுகந்தம் உள்ளதாக்கும். அருணோதா நதியில பார்வதி தேவியோடு தோழிகள் டெய்லி ஸ்நானம் பண்ணறா. தேவியோடு தோழிகள் நித்தியம் அங்க குளிக்கிறதால அருணோதா நதியில சுகந்தம் பரவறது. அதனாலேயே காற்றடிக்கிறத தேவியோடு தோழிகளோடு சரீரத்துல காற்று ஸ்பர்ஷிக்கிறதுனாலையும், அது மட்டுமில்லை தேவியோடு தோழிகள் அந்த நதியில குளிக்கிறதுனால அந்த சுகந்தம் அந்த நதியில இருக்கிறதுனாலையும் காற்றடிக்கிறத அந்த காற்று 10 யோஜனை டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப சுகந்தமாயிட்டு வியாபிக்கிறது. இதுக்கு முன்னாலത്തെ ஸ்லோகத்துல 17வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், விசீரியமானானாம் அங்கங்க சின்னி சிதறி கிடக்கிற அந்த மலையில இருக்கிற மரங்களில் இருக்கிற மாம்பழங்கள் தேஷாம் அப்படி பறந்து கிடக்கிற
மாம்பழங்கள் அதிமதுரா ரொம்ப ஸ்வீட்ஃபுல்லான மாம்பழம். சுரபி நல்ல சுகந்தமாக இருக்கிற மாம்பழம் அப்படின்னெல்லாம். சுகந்தி ரொம்ப ரொம்ப சௌரபியம் இருக்கிற மாம்பழம் இப்படின்னெல்லாம் பார்த்தோம். அதாக்கும் இங்க எடுத்து சொன்னது எது? அருணோதா நதியில இருக்கிற ஜலம் உபஜோஷனாது, குடிக்கவும் ஸ்நானம் செய்யவும் செய்யற பவான்யாக ஸ்ரீ பார்வதி தேவியோடு அனுச்சரீணாம் தோழிகளான புண்ணியஜனவதூனாம் தேவஸ்திரீகளோடு അവയവ സ്പർശ ശരീരങ്ങളെ സ്പർശിച്ചതാല ഉണ്ടാന യക്ഷഗന്ധർവ വിദ്യാധര കിന്നരர்களோடு மனைவிகளோடு ശരീരത്തെ ஸ்பர்சிச்சதால உண்டான சுகந்த, ரொம்ப ரொம்ப நல்ல சுகந்தம் இருக்கிற வாதகா காற்று. தசயோஜனம் 10 யோஜனை, சமந்தாது 4 பக்கமும் 10 யோஜனை அகலத்தில் 4 பாகங்களிலும் അനുവാസയതി தொடர்ந்து നോൺ സ്റ്റോപ്പായിട്ട് സുഗന്ധത്തെ പരത്തി അങ്കെല്ലാം എല്ലാവർക്കും നല്ലൊരു മണത്തെ കൊടുത്തത്. 19வது ഗദ്യഭാഗം. ഏവം ജംബൂഫലാനാം അത്യുച്ഛ നിപാത വിശീർണാനാം അനസ്തി പ്രായാണാം ഇബകായ നിഭാനാം രസേന ജംബൂനാമ നദി മേരുമന്ദര ശിഖരാത് അയുധ അധിക യോജനാത് അവനിതലേ നിപതന്തി ദക്ഷിണേന ആത്മാനം യാവത് ഇളാവൃതം ഉപസ്യന്തയതി. ഏവം ജംബൂബലാനാം അത്യുച്ഛ നിപാത വിശീർണാനാം അനസ്തി പ്രായാണാം ഇബകായ നിഭാനാം രസേന ജംബൂനാമ നദി മേരുമന്ദര ശിഖരാത് അയുധ അധികയോജനാത് അവനിതലേ നിപതന്തി ദക്ഷിണേന ആത്മാനം യാവത് ഇളാവൃതം ഉപസ്യന്തയതി. ഏവം ജംബൂഫലാനാം അത്യുച്ഛ നിപാത വിശീർണാനാം അനസ്തി പ്രായാണാം ഇബകായ നിഭാനാം രസേന ജംബൂനാമ നദി മേരുമന്ദര ശിഖരാത് അയുധാദധികയോജനാത് അവനിതലേ നിപതന്തി ദക്ഷിണേനാത്മാനം യാവതിലാവൃതമുപസ്യന്തയതി. மேருமந்தர சிகரத்தில் எல்லா இடத்திலையும் படர்ந்து நிற்கிற ஜம்பு விருட்சத்தோடு, அதானது ஞாவல் மரத்தோடு சின்ன சின்ன விதைகள் கொட்டைகள் அதோடு கூடின
ஆனையோடு சைஸுக்கு பெருசாயிருக்கிற பழங்கள் விழுந்து அந்த பழங்களெல்லாம் பொட்டி ஒலிச்சு ஜம்பு நதி உத்பவிக்கிறது. இந்த ஜம்பு நதி இலாவிரதத்தோடு தெற்கு பக்கமா பிரவாகமாயிட்டொழுகிறது. ஏவம் இப்படி ஜம்பூபலானாம் ஜம்பு பழங்களோடு ஞாவல் பழங்களோடு ரொம்ப ஜாஸ்தியா பெருசாயிருக்கிற ஞாவல் பழங்களோடு அத்யுச்ச நிபாதா அதிஸ்பீடில் இருக்கிற அந்த ஒரு கீழே விழுந்து கிடக்கிற அவஸ்தை. விசீர்ணானாம் நாலு பக்கத்திலையும் சின்னி செதறி கிடக்கிறதே. அனஸ்தி பிராயாணம் அந்த ஞாவல் பழங்களோடு உள்ளுக்குள்ள ரொம்ப சின்ன சின்ன கொட்டைகள் தான் உள்ளது. அஸ்தி ஜனன விதை அப்படின்னு அர்த்தம். அனஸ்தி பிராயாணம் அப்படின்னா விதை உண்டாகாத பருவத்துல, விதையே இல்லைன்னே சொல்லலாம், பேருக்கு தான் விதை இருக்கு அங்க. இபகாய நிபானம் ஆனையோடு சரீரம் எவ்வளோ பெருசா இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற அந்த ஞாவல் பழம். இபம் ஜனன ஆனை, காயம் ஜனன சரீரம். இபகாய நிபானாம் ஆனையோடு சரீரத்தோடு சைஸில் இருக்கிற பெருசா இருக்கிற பழம். ரசேன ஜம்பூ நாம நதி ஞாவல் பழம் ஜூஸ் ஆயிட்டு நதி ஆயிட்டு இருந்தது. ஜம்பூ நதி அப்படிங்கிற பேரும் உண்டாகி வந்தது. மேரு மந்தர சிகராது மேரு பர்வதத்தோடு மேலேந்து அயுத அதிக யோஜனாது 10,000க்கு மேல யோஜன விஸ்தீர்ணத்திலேந்து அவனிதலே பூமிக்கு சடபடான்னு ஸ்பீடுல நிபதந்தி வந்து பதிக்கிறது அந்த பழங்கள் எல்லாம். ദക്ഷിണേന തെക്കു ഭാഗത്തിലെ ആയിട്ട് ആത്മാനം സ്വന്തം യാവത് ഇളാവൃതം ഇളാവൃതത്തോട് ഉപസ്യന്തയതി யாவது அப்படின்னா இப்ப சொன்ன இளாவிரதம் இளாவிரதத்தோடு தட்சிணேனா தெற்கு பாகத்திலே ஆயிட்டு ஆத்மானம் സ്വന്തം രൂപത്തില് அந்த ஜம்பு நதி ஞாவல் பழத்தோடு இனிமையோடும் ஞாவல் பழத்தோடு കളറോടും കൂടിയിട്ട് അതാക്കും ഇങ്ങ സ്വന്തം രൂപത്തില് அப்படின்னு சொன்னது. ஞாவல் பழத்தோடு சுகந்தத்தோடும் கூடி அப்படி இருக்கிற சொந்தம் ரூபத்துல உபஸ்யந்தயதி ஒழுகிறதே. இருபதாவது கத்திய பாகம். தாவது உபயோரபி ரோதசோஹோ யா மிருத்திகா தது ரசேன அனுவித்யமானா வாயு அர்க்க சம்யோக விபாகேன சதா அமரலோக ஆபரணம் அமரலோக ஆபரணம் ஜாம்பு நதம் ஜாம்பு நதம் நாம சுவர்ணம் பவதி.
தாவது உபயோரபி ரோதசோஹோ யா மிருத்திகா தது ரசேன அனுவித்யமானா வாயுவர்க்க சம்யோக விபாகேன சதா அமரலோக ஆபரணம் ஜாம்புநதம் நாம சுவர்ணம் பவதி. தாவதுபயோரபி ரோதசோர்யா மிருத்திகா தத்ரசேன அனுவித்யமானா வாயுவர்க்க சம்யோக விபாகேன சதா அமரலோகாபரணம் ஜாம்புநதம் நாம சுவர்ணம் பவதி. இந்த நதியோடு கரையில இருக்கிற மண்ணு வாயு சூரியரஷ்மி ஜம்பு நதியில இருக்கிற ஜலம் இதனாலையெல்லாம் இதனோடதெல்லாம் கூடி சேரலால ஜம்பூநதம் அப்படின்னு பேர் இருக்கிற சொர்ணமாயிட்டு தீரறது. இந்த சொர்ணத்தால தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் உண்டாகிறது. ഒരു പോയറ്റ് അവരോട് സങ്കല്പത്തില വർണ്ണിക്കവാക്കും ചേരാ മാതിരിയാക്കും ഇത് എഴുതപ്പെട്ടിருக்கு. கவி பாவனையில வர்ணனை நடத்துறார் இங்க திரிசுக பிரம்மர்ஷி. பரீட்சத்துக்கு புரியற மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லிண்டு தாவது ஜம்பு நதியோடு உபயோகோ ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிற ரோதசோஹோ அபி நதி தீரங்களில் நதியோடு ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிற கரபாகங்களில் கூடியும் அந்த தீரங்களிலையும் யா ஏதொரு மிருத் அப்படின்னா மண்ணு, மிருத்திகா அப்படின்னா நதி தீரத்தில் இருக்கிற மண்ணு, தது ஜம்பு நதியோடு ரசேனா டேஸ்டில் அப்படி இல்லைனா ஜம்பு நதியோடு அந்த ஒரு புஷ்டியில அனுவித்யமான தொடர்ந்து டச்சு செய்யப்பட்டதால சதா எப்பவும் வாயு காற்று அர்க்கா சூரிய கிரணங்கள் இதோடதெல்லாம் சம்யோகா கூடிச்சேரல் காரணமா இருக்கிற விபாகேனா அந்த பரிணாமம் அப்படிங்கிறது உண்டாகி வந்தது. ஜம்பு நதியோட தீரத்தில் இருக்கிற மண்ணுகள் எல்லாம் சொர்ணம் பவதி சொர்ணமாயிட்டு தீர்ந்தது. காலக்கிரமத்தில் அமரலோகா தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் அவளோட பத்னிகளுக்கு இந்த சொர்ணத்தால ஆபரணத்தை உண்டாக்கி கொடுக்கிறா. அந்த சொர்ணத்தோடு பேராக்கும் ஜாம்புநதம் நாம சொர்ணம் பவதி. ஜாம்புநதம் அப்படின்னு பேர் இருக்கிற சொர்ணம் உண்டாகி வந்தது.